இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, வா போலாம். எங்க போலாம்? ஸ்கூலுக்கு தான். நீ ரெஸ்ட் எடுமா. இன்னைக்கு அப்பா எங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாரு. என்னக்கா, உனக்கு ஓகே தானே? ஓகே ஓகே. விடுங்க பாரதி, நானே இவங்களை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துடுறேன். போலாமா? ஆதி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நீயும் அண்ணனும் உடனே கிளம்பணும். பரவாயில்ல, நானே இவங்களை ஸ்கூல்ல விட்டுடுறேன். நீங்க மீட்டிங்க்கு கிளம்புங்க. தமிழ், ஆதித்யா, வாங்க போலாம். நான் வர மாட்டேன். அப்பா வந்தா நான் வருவேன். அப்பா, நீங்க வாங்கப்பா. ஆதித்யா, நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு வேலை இருக்கு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல, நான் உன் கூட வர மாட்டேன். அப்பா தான் ஸ்கூலுக்கு வந்து விடணும். அப்பா, வாங்கப்பா. ப்ளீஸ் வாங்கப்பா. வாங்கன்னு சொல்றேன்ல. ஆதித்யா, வாடா. இப்ப நீ கூட வரல, அடி வாங்குவ. வா. நான் வர மாட்டேன். நான் அப்பா கூட தான் வருவேன். டேய், வான்னு சொல்றேன்ல. இல்ல, நான் வர வாடா. மாட்டேன். நான் அப்பா கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன். சரி 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 சரி, நானே உன்னை ஸ்கூல்ல ட்ராப் பண்றேன். ஓகேவா? இல்ல, பரவாயில்ல சார், பரவாயில்ல. நீங்க மீட்டிங் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வாடா. மீட்டிங் தானேங்க, அத மித்ரா பாத்துப்பா. அவளுக்கு என்ன விட டேலண்ட் இருக்கு. என்ன மித்ரா, பாத்துப்பா? இல்ல ஆமா, ஓகே ஆதி, நோ ப்ராப்ளம். நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்பலாமாடா? போலாமா? போலாப்பா. சரி, வா. பேக். ஐயோ சார். ஓகே, போலாமா? சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பைமா. பைமா. பாய். என்ன மித்ரா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஆதி நீ கட்டிக்க போறவன், அத கொஞ்சமாச்சும் மனசுல வச்சிருக்கியா இல்லையா? அத்தை, இப்ப என்ன ஆயிடுச்சு? மீட்டிங் தானே, அதான் நானும் அண்ணனும் போறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். மேடம், கொஞ்சம் போற வழியில ஹாஸ்பிட்டல்ல என்ன? சார், நீங்களா? ஆமாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன இந்த பக்கம்? 6வது மாசம் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போறேன் சார். என் ஹஸ்பண்ட் நேரா ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆட்டோ எதுவும் கிடைக்கல. என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் டிராப் பண்ண முடியுமா? நீங்க வந்து ஏறுங்க, வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். இவரால தான் மேடம் நான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஏங்க, இப்ப எதுக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய், இரு இரு இரு, என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. இவரு தாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆனா நான் இன்னொருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதை இவர்கிட்ட சொன்னதும் எங்க வீட்ல ஒரு மாதிரி பேசி நான் லவ் பண்ணவரையே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. வேற யாரா இருந்தாலும் இது பெரிய பிரச்சனையாக்கிருப்பாங்க. ஆனா இவர் அப்படி பண்ணாம என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சார், ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். சரிங்க. என்ன சார்,
உங்களை நான் பூவே உனக்காக விஜய் நினைச்சேன். ஆனா நீங்க ஷாஜகான் விஜயா இருக்கீங்க. அட நீங்க வேற ஏங்க, பாவுங்க அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நான் அப்படி பண்ணலன்னா பாவம் இன்னைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி எல்லாம் தெரியலையே. என்ன ஒண்ணு, எப்படியே பாக்குற பொண்ணுங்களெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம தான் இருக்கணும். எனக்குன்னு ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்களா? அவங்க கண்டிப்பா கிடைப்பாங்க. ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க யாராவது லவ் பண்றீங்களா முதலாளிமா? இப்ப எதுக்கு உனக்கு இந்த கேள்வி? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உன்கிட்ட சொல்லாம எப்படி? கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா அது இப்போ இல்ல. ம், பாரதிக்கும் நடுவுல ஏதோ மர்மம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ம். ஆமாண்டி, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் புரியல. அது என்னங்கறத கண்டுபிடிக்கணும். மீனா, முதல்ல இப்ப அந்த 3 பேரையும் இந்த வீட்ல இருக்க விடாம எங்கேயாவது வெளியே அனுப்பு. சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணு. லக்ஷ்மி அம்மா, பாட்டிமா. வரோமா. கூப்பிட்டீங்களாம்மா? அம்மா, இன்னைக்கு ஈவினிங் வரலட்சுமி பூஜை இருக்குல்ல, அதுக்கான பூஜை பொருள் பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அதுக்கு என்ன, போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏண்டி, இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிட்ட, இன்னொருத்தி இருக்காளே பாரதி, அவளை என்ன பண்ண போற? மா இருமா. பாரதி, பாரதி. மேடம், வா பாரதி. என்ன மேடம்? சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போய் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்க மேடம். இந்தா, ஒரு நிமிஷம் இரு, பேக் தரேன். இதுல வாங்கிக்கோ. சரிங்க மேடம். மீனா, அம்மா. ஏதாவது தடையம் இருக்கான்னு நல்லா தேடி பாரு. போய் பாக்குறேன். மா, என்னடி இது? பாதி போட்டோ தான் இருக்கு. அவ புருஷன் கூட தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப போட்டோவிலயும் இல்லாம இருக்கானா? மா, இங்க பாத்தியா? இந்த போட்டோ எடுத்த ஸ்டூடியோ நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த போட்டோட இன்னொரு காப்பி வாங்கி பார்த்தா பாரதியோட புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாடி.